இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த 2026 அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி என்ன உணவு நல்ல ஒரு லக்கு அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும்ன்றத சொல்லுங்க சார். முதல்ல இந்த கடகராசி அப்படின்னா தாய் உள்ளம் கொண்ட ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா இமோஷனல். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு தாய், ஒரு டீச்சர், இயற்கையாகவே அந்த குணநலம் இருக்கு. இந்த ராசியை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல பெஸ்ட் ராசிங்க. யாருக்கு என்ன பார்த்து கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கணும் பார்த்து சூஸ் பண்ணுறது. இந்த கடகராசி இருக்கும் இடத்தில் காம்ப்ரமைஸ் நிறையா இருக்கும். காம்ப்ரமைஸ்னா விடுங்கப்பா பாப்பா அடுத்த பார்ப்போம், அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அதே நேரத்தில் அறிவே துணையாக இருக்கும். இவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல். கடகராசிக்காரர் நிறைய பேர் ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. உண்மைதான். ஃபுட்டுன்னு நம்ம பேசும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் இல்ல ஸ்வீட் ஐட்டம்ஸ் எது வேணா இருக்கலாம். இதை சாப்பிட்டா இவங்களுக்கு நல்ல ஒரு லக் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க, இதை சாப்பிட்டுட்டு போங்கன்னா என்ன ஃபுட்டு சொல்லு? இன்னும் சில அதிர்ஷ்ட பொருள் இருக்கும், அதை பத்தி நிச்சயமா நான் சொல்ல போறேன். கண்டிப்பா சார். இப்ப இவங்க தானம் கொடுக்கக்கூடிய உணவுகள் சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகளை நம்ம கடகராசிக்கு பார்த்தோம். தானம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உணவுகளை இவங்க தானம் கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்? எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த வாதம் பித்தம் கபம் இது ரீதியாக இவங்க உடலையும் சரி பண்ணிக்கணும், அதே மாதிரி நல்ல லக்கும் கிடைக்கணும், தானம் கொடுக்கறதால புண்ணியமும் சேரணும். அப்படின்னா என்ன உணவுகளை இவங்க தானமா கொடுக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம் வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடைய வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயமா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும். இன்னைக்கு கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026ல நிறைய பயிற்சிகள் இருக்க போகுது. ஸோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம பார்க்கலாம் சார், என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம
நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த 2026 அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி என்ன உணவு நல்ல ஒரு லக்கு அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்குன்றத சொல்லுங்க சார். நிச்சயமா. முதல்ல இந்த கடகராசி அப்படின்னா தாய் உள்ளம் கொண்ட ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல், ஏன்னா சந்திரன் தான் இங்கே, குரு உச்சம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு தாய், ஒரு டீச்சர், இயற்கையாகவே அந்த குணநலம் இருக்கு. இந்த ராசியை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல பெஸ்ட் ராசிங்க. யாருக்கு என்ன பார்த்து கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கணும் பார்த்து சூஸ் பண்ணுறது. இந்த கடகராசி இருக்கும் இடத்தில் காம்ப்ரமைஸ் நிறையா இருக்கும். காம்ப்ரமைஸ்னா விடுங்கப்பா பாப்பா அடுத்த பார்ப்போம், அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அதே நேரத்தில் அறிவே துணையாக இருக்கும். இவங்க அது ரொம்ப ஸ்கில்ஃபுல். கடகராசிக்காரர் நிறைய பேர் ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. அமைதியாக இருந்து, அதாவது அமைதியாக சாதிக்கிற ராசி கடகம் தான். பொறுமையாக இருந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு வந்துடும். ஏன்னா வெளிநாடு அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆயிரும். அரசு அரசாங்க சம்மந்தப்பட்டது அந்த லிங்க். இந்த ராசிக்கு மீடியாவுக்கு நிறைய தொடர்பு இருக்குங்க. ஏன்னா நாங்கள் சந்திரன்னா செய்தின்னு எடுப்போம், சந்திரனா நியூஸ்ன்னு எடுப்போம். அப்போ அதே கிரகத்தில் நியூசிலாண்டுன்னு எடுக்கிறதுக்கு இந்த ராசி யூஸ் ஆகும். அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதும் நியூஸ் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு ரொம்ப இருக்கும். இவங்க ஃபுட்டில் ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. ஃபுட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க, இவங்க கிட்ட ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கேட்டால் இந்த கடையில் இந்த இடத்துல இது எனக்கே நிறைய கடகராசி நேயர்களை தெரியும். அவங்க இந்த சீசனல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்ட் தான். சீசனல் ஃபுட் இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த சொல்லுவாங்க, இந்த நான் ஃப்ரெண்டு கூட இந்த கடையில் இந்த சாம்பார் நல்லா இருக்கு, இந்த கடையில் இது இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஃபுட்டு ரொம்ப இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு கேட்டகரி இருந்தால் கூட எதா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சூசி இல்லாத கடகமே இல்லை. உண்மைதான் உண்மைதான். ஃபுட்டுன்னு நம்ம பேசும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் இல்ல ஸ்வீட் ஐட்டம்ஸ் எது வேணா இருக்கலாம். இதை சாப்பிட்டா இவங்களுக்கு நல்ல ஒரு லக் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க, இதை சாப்பிட்டுட்டு போங்கன்னா என்ன ஃபுட்டு சொல்லுவீங்க? நிச்சயமாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் போகும்போது இவங்களுக்கு நீர் வீடு தத்துவத்தை அம்சம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு எப்பவுமே நான் சொன்னேன், பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், ஜூஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இவங்களுக்கு வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இங்கே சந்திரன் ஆதிக்கம் உண்டு. அப்போ திரவம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் செட் ஆகும். இல்லை சார் நான் நான்வெஜ் தான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னா, கடல் சார்ந்த உயிரினங்கள், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், நண்டாக இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னா ராசியா கேன்சர் தான் சொல்கிறோம், நண்டு தானே சொல்கிறோம். அது என்னென்னா இவங்களுக்கு உணவு சாய்ஸில் ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இந்த ராசி இந்த எந்த ப்ராடக்ட் வேணால் சாப்பிடலாம், காரம் என்ற ஒரு உணவை குறைத்து சாப்பிடணும். ஏன்னா இங்கே செவ்வாய் நீச்சம் அடையுது. செவ்வாய்னா ஸ்பைஸ்ன்னு அர்த்தம். எப்பொழுது காரத்தை அதிகப்படுத்தும் பொழுது தன் கேரக்டரை இழக்கும். அப்போ நம்ம இங்கே என்னது, குரு தான் உச்சம். அப்ப தேன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்னா லக்கு, நெய் வெண்ணெய் சம்பந்தப்பட்டதுனா நம்ம லக்கா இருக்கும். எங்க நம்ம ராசியில் நீச்சம் அடைய கிரகம் செவ்வாய். ரொம்ப ஓவர் ஸ்பைஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஓவர் பாயில்டு ஃபுட்டு செட் ஆகாது உங்களுக்கு. நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் பிரச்சனை வருதுன்னா திருப்பி பாயில் பண்ண ஃபுட்டு செட் ஆகாது. அப்போ இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சில பொருட்கள் தானம் கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கு, இன்னும் சில அதிர்ஷ்ட பொருள் இருக்கும். அதை பற்றி நிச்சயமா நான் சொல்ல போறேன். கண்டிப்பா சார். இப்போ வந்து இவங்க தானம் கொடுக்கக்கூடிய உணவுகள் சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகளை வந்து நம்ம கடகராசிக்கு பார்த்தோம். தானம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உணவுகளை இவங்க தானம் கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்? எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த வாதம் பித்தம் கபம் இது ரீதியாக இவங்க உடலையும் சரி பண்ணிக்கணும், அதே மாதிரி நல்ல லக்கும் கிடைக்கணும், தானம் கொடுக்கறதால புண்ணியமும் சேரணும். அப்படின்னா என்ன உணவுகளை இவங்க தானமா கொடுக்கலாம்? முதல்ல இவங்க தானம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட், அதில் குறிப்பாக பால் சாதம், பால் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருள் கொடுக்கலாம் கோயிலுக்கு. இதுக்கப்புறம் பாயாசம் சம்பந்தப்பட்டது வந்துடும். ராசிக்கு பாயாசம் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்துடுது. அப்போ பாயாசம், வற்றல் குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்கலாம். இது தானமாக கொடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு விட்டு வேண்டியது நிறைவேறணும், ஒரு சில தீய கர்மாக்கள் போகணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த பொருள் தானமாக கொடுக்கலாம். ஒரு சில உணவுப் பொருட்கள் நம்ம நிச்சயமாக சாப்பிட்டுக்கலாம். அது எதுக்குன்னா இவங்க முக்கியமான நேரத்தில் போகும்போது ஒரு சில இப்போ சாதமாக சாப்பிட்றது சின்ன ஒரு ஸ்வீட் மாதிரி சாப்பிடலாம். அந்த ஸ்வீட் வகை என்னன்னா லட்டு. இந்த ஸ்வீட் வகை லட்டுங்கிறது ஆயுள்யத்தை குறிக்கும். இப்போ ஆயுள் நட்சத்திரக்காரங்க முக்கியமாக நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் நான் சொல்லுவேன் நிறைய ரொம்ப தாமதம்னா பந்தியிலேயே லட்டு வைக்க சொல்லுவோம். இதே ஒரு சில நட்சத்திரத்துக்கு நம்ம ஜிலேபி வைக்க சொல்லுவோம், ரோகிணிக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வைக்க முடியுமா? நிச்சயமா வைக்க முடியும். அப்போ ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப தாமத திருமணம் திருஷ்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை வேலை சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல கிடச்சிருக்குன்னா
கிஃப்டாக கொடுக்கும்போது லட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு பாயாசம் சொன்ன மாதிரி பாயாசம் கொடுக்கலாம். இப்போ இதில் எதுவுமே இல்லை சார், அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா சாம்பார் சாதம் தாங்க. ஓகே. சாம்பார் சாதம் அனைத்து வகை காய்கறியும் சாம்பார் சாதத்தை கிஃப்டாகவும் கொடுக்கலாம், முக்கியமான நேரத்தை எடுத்துக்கலாம். இதை மட்டும் சாம்பார் தயிர் இந்த 2 ப்ராடக்ட் எடுத்தால் இந்த ராசிக்கு அந்த அவங்க உடல்நிலைக்கும் சரி மைண்ட் செட்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டாக எக்ஸாம் டைமும் சரி இன்டர்வியூ டைமும் சரி ஒரு மீட்டிங்கில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன உணவுகளை பற்றி பேசுகிறாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தான் தன்னோட டேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உணவு அப்படின்றது லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கபம் உடலை சீராக்கிறதுக்கும் அந்த உணவு தேவை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளும் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றது உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. கடகராசிக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.